உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய பதிவானது என்னவென்றால், இயேசு என்பவர் யார்? அவர் எதற்காக பூமிக்கு வந்தார்? என்பதை குறித்து ஒரு செய்தியை பார்ப்போம். இந்த வானத்தையும் பூமியும், சூரியன், சந்திரன், செடி கொடி அனைத்தையும் படைத்தது தேவன். தேவனுடைய குமாரன்தான் இயேசு. தேவனுக்கு உருவமில்லை. தேவனுடைய குமாரன்தான் இயேசு. தேவன் இந்த பூமியில் உள்ள மக்களை படைக்கிறார். அவர்கள் பெருகி இந்த பூமியை ஆள்வதற்காக இந்த பூமியில் உள்ள மக்களை படைக்கிறார். ஆனால் இந்த மக்கள் பூமியில் பெருகி தேவனுக்கு விரோதமாக இந்த மக்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றால், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படியான பாவம். தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பதில்லை. வேசித்தனம் பண்ணுவது, விபச்சாரம் செய்வது, பொய் கூறுவது, பித்தலாட்டம் பண்ணுவது, ஏமாற்றுவது, இப்படியான பாவத்தை இந்த உலகத்தில் உள்ள மக்கள்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிறார் தேவன். சரி, என்னதான் செய்வது? இந்த மக்கள் இப்படியான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவத்திற்கு ஈடாக ஒரு விலங்கை பலி கொடுப்பது அதற்கு ஈடு ஆகாது. விலங்காகப்பட்டது 5 அறிவு உள்ளதாக இருக்கிறது. பாவத்தை செய்கின்ற மனிதர்கள் 6 அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படியாக கருதும்போது, மனிதனுடைய பாவத்திற்கு ஒரு மனிதன்தான் இறக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியதியாக இருக்கிறது. இப்படியாக கருதும்போது, தேவன் என்ன திட்டம் போடுகிறார் என்று பார்க்கும்போது, தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு கன்னியாகிய மரியாள் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அப்படியாக பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து. பிறந்து வளர்ந்து அநேக அற்புதங்களை செய்கிறார். செய்து இந்த பூமியில் வாழ்கின்ற இந்த மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் இறந்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்காகத்தான் அவர் இறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அநேக பாவங்கள் செய்திருந்தபடியினால் அவர் இறந்தார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவத்திற்காக அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் இறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இப்படியாக தன்னுடைய குமாரனையே தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி அவர் இறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் கிறிஸ்துவருக்காக மட்டும் அவர் இறக்கவில்லை. முஸ்லிம் அவர்களுக்காக இறக்கவில்லை. இந்துக்கு மதத்திற்காக மட்டும் அவர் இறக்கவில்லை. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த மதங்கள் அனைத்தும், உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இயேசுவானவர் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவே
பிறந்தவர், அனைத்து மக்களுக்காகவே இறந்தவர். இங்கே சில பேர் மதத்தை பரப்புகிறார்கள், அவரை வற்புறுத்துகிறார்கள், அவரை கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுகிறார்கள் என்று கருதுகிறார்கள். இது மிகவும் தவறான ஒரு கருத்து. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தையே படைத்தவர் தேவன். தேவன் இந்த மக்கள் பாவம் செய்கிறார்கள் என்பதற்காகவே தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு பிறக்க வைத்து அவர் இறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மதத்தையோ அல்லது வேறு பாகுபாடு, இனம் வேறுபாடு இப்படியாக எதையும் தேவன் பார்க்கவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அநேக பேர்கள் இப்படிதான் கருதி கொண்டு இருக்கிறார்கள். தவறான இதை பரப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்பவர் தமிழ்நாட்டு மக்களுக்கானவர் அல்ல. இந்திய மக்களுக்கானவர் அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ள உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கானவர். அனைத்தையுமே படைத்தவர் தேவன். தேவன் நினைப்பது உலகம் முழுவதுமே நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். உலகம் முழுவதும். ஏனென்றால் மனிதர்கள் தவறான முறையில் அவர்களையே ஒரு சிலையை உருவாக்கி அல்லது ஃபோட்டோ வைத்துக்கொண்டு அவர்களையே உருவாக்குவார்கள். அவர்களே பேர் வைத்துக் கொள்வார்கள். இப்படியான ஒரு தவறான ஒரு ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தது மக்களின் பாவத்திற்காகத்தான். மக்கள் அநேக பாவங்களை செய்கிறார்கள். அந்த பாவத்திலிருந்து விடுபெற வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகத்தான் வந்திருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானே? இயேசு இதற்காகத்தான் வந்தார். அதாவது மக்களின் பாவத்திற்காகத்தான் அவர் பிறந்தார், அவர் இறந்தார். மீண்டும் வருவார் என்பதை நீங்கள் உணர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த நாளில் கூற வேண்டிய செய்தியாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இதை நான் பேசவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பேச சொன்னால் நான் பேசுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஏனென்றால் அநேக மக்கள் நான் அடிக்கடி தேவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் வானம், பூமி, சூரியன், சந்திரன் அனைத்தையும் படைத்தது தேவன். அவரை நீங்கள் வணங்காமல் இந்த உலகத்தை உருவாக்கினது தேவன். அவரை வணங்காமல் நாம் மாறாக மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்தையும் வணங்கி கொண்டிருக்கிறோம். மனிதனால் உருவாக்கப்பட்டது சரி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுவுமே கடவுள் கிடையாது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்களும் உணராமல் தான் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உண்மையை உணர்ந்து கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள் என்று நான் உங்களுக்கு உரைக்க கூறுகிறேன். இத்துடன் என்னுடைய பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.